கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிறப்பை சிறப்பிப்போம் அப்படின்ற தலைப்பில் லெஸ்லி நியூபிகின் அப்படின்ற ஒரு மிஷனரியை பற்றி பார்க்கலாம். தமிழை அழகாக உச்சரித்து பேசுகிறதுலையும் நல்ல சிந்தனையாளராகவும், திருச்சபைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும், இறைவனுக்கு நல்ல ஒரு அருத்தொண்டராகவும் விளங்கியவர் தான் பேராயர் லெஸ்லி நியூபிகின். இவர் 1909 டிசம்பர் மாதம் 8வது நாள் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை தேடுற வாஞ்சை அவருக்கு தன்னோட இளம் வயதிலே ஏற்பட்டுச்சு. இறையியல் படிப்பு தொடர ஆரம்பித்தார். கிறிஸ்தவ இயக்கத்தில் இணைந்து கிறிஸ்துவ பற்றி நற்செய்தி கூறுறதுல ரொம்பவுமே ஆர்வம் கொண்டிருந்தார். 1936 தன்னோட இளம் மனைவி ஹெலன் அம்மையாரோடு சேர்ந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். இறையருளால் ஊந்தப்பட்ட இவர் தமிழை சரளமாக பேசுகிறதுல நல்ல ஒரு சிறந்தவராக இருந்தார். 1947 மதுரையில் பேராயராக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் 1965 சென்னையிலுமே பேராயராக ஒரு பொறுப்பேற்றார். இவர் பதவின்ற ஒரு சிங்காசனத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறவராக இல்லாமல் அதுக்கு பதிலாக பிறரோட வாழ்ந்து அவங்களோட கஷ்டங்களெல்லாம் நீக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு மக்களையுமே கொண்டு வரதில் ஆர்வம் கொண்டிருந்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையுமே தேடி தேடி சென்று அவங்களோடைய தங்கி அவங்களோட ஒவ்வொரு குறைவுகளையுமே நிறைவாக்கினார். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து அவரோட செய்கைகள்லேயே கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரிடத்துலையுமே ஏற்படுத்த செஞ்சார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலனாக விளங்கினார். ஜாதி ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர். நீதிக்கு ஒரு நல்ல குரல் கொடுத்தவராக இருந்தவர். தென்னிந்திய திருச்சபையை ஒரு நல்ல புகழின் உச்சிக்கு உயர்த்தியவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு நல்ல எழுத்தாளர். இவருடைய நிறைய எழுதின புத்தகங்கள் இன்னுமே எண்ணற்றவைகளாக இருந்துட்டு வருது. நிறைய பேரால் வாசிக்கப்பட்டு அந்த புத்தகங்கள் நிறைய பேர் வாழ்க்கையவும் மாற்றிட்டு வந்துட்டுருக்கு. வாழ்நாள் முழுவதும் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காகவே தன்னோட வாழ்வை அர்ப்பணித்த இவர் 1998 ஜனவரி மாதம் 30வது நாளில் இறைவனில் ஐக்கியமானார். இவரை போலவே தான் நம்மளும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களிலையுமே ஊக்கமாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஆரம்பிக்கணும். எத்தனையோ மிஷனரிகளை நம்ம கேட்டிருப்போம். அவர்கள் போலவே நாமளும் வாழணும். இன்றைக்கி நம்ம கேட்ட அந்த மிஷனரி கதையை நம்மளோட இருதயத்தில் தியானித்து கொண்டு இதன்படி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷனரி கதையோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். God bless you.